ஹலோ மக்களை 372 எபிசோட் இப்பலாம் எபிசோட்ல நருட்டோ காப்பாத்த ஹினாட்டா ஒரு டீமை கூட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் சக்குரா வந்து நருட்டோ ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. மாதரா பக்கம் மொத்தமா போட்டு தள்ளதான் சரிபட்டு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா டென்டைல் வந்து அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாற ஆரம்பிக்கி. பார்த்தா ஒரு மாதிரி வாயெல்லாம் பொழந்துக்கிட்டு நிக்காது. அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓமி சொல்றான். ஒன்னு 8 டெயில்ஸ் அவன்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல, அது ஒரிஜினல் ஃபார்முக்கு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முக்கு பெருசுனா அட்டாக் மட்டும் தான் பண்ணு, வேற எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஃபைனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடி தான் நம்ம இருக்கோம். நருட்டோ ரெக்கவரி ஆகிட்டு இருக்கான். பி நம்ம தான் ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு 8 டெயில்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி நம்ம யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு கிளர் பி. 10 டெயில் மட்டும் ஃபைனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போயிருச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிட்டு அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. சடனா பார்த்தா திரும்பி டெயில் பீஸ்ட் பாம்பை உருவாக்குது. பார்த்தா அது ரொம்ப பெருசா இருக்கு. மாதரா பார்த்துட்டு இருக்கான். 10 டெயிலுக்கு பொறுமை இழந்துருச்சு. நருட்டோ உடம்புக்குள்ள இருக்க 9 டெயில பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இனிமேல் அட்டாக் வேற லெவலா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த அடி உழுதுக்குள்ள நான் இங்க இருந்து மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு மாதரா பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா இது போக போக பெருசாகிட்டு சொல்லி சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான். இந்த அட்டாக் நருட்டோ மலையே உள்ள போகுதுன்னு சொல்லிட்டு நருட்டோ சக்கரை எல்லாமே இதெல்லாம் நம்மளால பிளாக் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு சக்கரை சொல்றா நம்மளாம் இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது, என்ன நடந்தாலும் பிரச்சனை சொல்லிட்டு எல்லா காம்பனட்டும் பேசிக்கிட்டு இருக்காவா. உடனே சக்கரை சொல்றா நருட்டோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவன் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னோட காமரேட்ஸ் நான் நெஞ்சில வச்சிருக்கேன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்க சக்கரா. நருட்டோ சொன்னது உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. நீங்க சொன்னது கரெக்ட் தான், அவன் வழியில என்னதான் நடந்தாலும் ஷினோபி மாதிரி நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் அப்படி ஒண்ணு சொல்லலடான்னு சொல்லிட்டு சக்கரை சொல்றா. அவன் எல்லாரையும் அவனோட காமரேட்ஸா தான் பார்த்தான்னு சொல்லிட்டு அதுவும் மனசுல இருந்து பார்த்தான்னு சொல்லிட்டு காமரேட்ஸான்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பனா நருட்டோ நம்ம எல்லா ஊருக்காரனையும் காமரேட்ஸ்னா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிக்காங்க. ஆமாட நம்ம எல்லாம் காமரேட்ஸ் சொல்லிட்டு வெறி கொண்டு நிக்கானுங்க அவனுங்க. நான் நருட்டோ ஹீல் பண்றவரை நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காவா. நம்ம இங்க சாகிறது முடிவு இருந்தா செத்து தான் தீருவோம். நம்மளால எந்த அளவுக்கு எபிலிட்டி யூஸ் பண்ணி சண்டை முடியுமோ அந்த அளவுக்கு எபிலிட்டி யூஸ் பண்ணணும்னு சொல்றாவா. ஈனோ நீ சில பேர்ட்ட லிங்க் பண்ணணும், உன்னால பண்ண முடியுமா சொல்லிட்டு சிக்கமர் கேட்கான். சரின்னு சொல்றாவா. ஜோஜி சொல்றான் சிக்கமர் உன்ட பிளான் இருக்கு போலுக்கு ரொம்ப சூப்பர்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிக்கமர் பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா வந்து கிட்ஸுஜிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். நான் சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் எர்த் ஸ்டைல் பேரியர் ஜுட்ஸோ நீங்க சொல்லி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சிக்கமாரு. ஹிடன் ஸ்டோன்ல இல்லாத மக்களுக்கும் நீங்க சொல்லி கொடுக்கணும்னு சொல்றான் அவன். எல்லாரும் செய்யற மாதிரி ஜுட்ஸுனா அது ரொம்ப வீக்காலடா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சிக்கமர் சொல்றான் நம்மள்ட்ட அவனுக்கு அளவுக்கு குவாலிட்டி இல்ல, ஆனா நம்மள்ட்ட குவான்டிட்டி இருக்கு, அது போதுன்னு சொல்றான் அவன். அந்த வால் ஒரே சைடுல தரமட்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நம்ம ட்ரை பண்ணியா பாப்போம்னு சொல்றான். ஒரு ஷீல்டு மாதிரி சொல்றான் சிக்கமாரு. எல்லாத்துக்கும் அடிச்சடிச்சு வரல அந்த டெயில் பீஸ்ட் பாம்பு வந்து ஸ்லோ ஆனாலே நம்மளுக்கு நல்லதுதானு சொல்லிக்கிட்டு இருக்கா சிக்கமாரு. சொல்றது நல்லா தான் இருக்கு, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாப்போம்னு சொல்றாரு கிட்ஸுஜி. என்னோட ஹேண்ட்ஸ் என்ன சொல்லித்தரான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சடனா சிக்கமாரு மாஸ்டர் பீட்டவே பேச போயிட்டான். அங்க எல்லாருமே பேரியரை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஆனா நீங்க டெயில் பீஸ்ட் பாம்புல மேல இருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருங்க, அதை அப்படி தரைக்கு தள்ளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இன்னும் உன்னால எல்லா ஆள்கிட்டயுமே லிங்க் பண்ண முடியுமா, அது ரொம்ப கஷ்டம் தான், இருந்தாலும் லிங்க் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஏன் பண்ண முடியுது, நான் என்னனாலும் பண்றேன்னு சொல்றாவா. பார்த்தா அப்பா அந்த மிஷினை வச்சுதான் பண்ணா. ஈனோவா இங்க வச்சு சோலாசல் பண்ணிக்கிட்டு இருக்காவா. அப்புறம் கக்காஷி ஒபிட்டையும் கட்டுறாங்க. டே ரியாலிட்டி வேர்ல்டு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா, ஆனா கெஞ்சுட்சு வாழ்க்கை உண்மையிலே சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு மனிபுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் கக்காஷியவே. அவன் என்ன நினைச்சோமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை போகாதுடா கக்காஷின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். என்னைய பாத்துக்க நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். கக்காஷி என் மனசுல உள்ள ஓட்டை நீ எப்படிடா அடைக்க போற, ஒரு நல்லா அடைக்க முடியாதுன்னு சொல்றான் ஒபிட்டோ. நான் ஷினோபியா இருக்கிறது ஒரு குப்பை எனக்கு தெரியும், ஆனா நான் கத்துக்கிற வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நம்ம மனசுல உள்ள ஓட்டையை நம்மளால பூர்த்தி பண்ண முடியல, நம்மள சுத்தி இருக்கவங்களால நம்மளால பூர்த்தி அடையும் சொல்லிக்கிட்டு இருக்கான் கக்காஷி. எவன் ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டோட மெமரிஸை வந்து மறக்கானோ அவன் அந்த வேர்ல்டுல இருந்து இருக்க தகுதி இல்லாதவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் கக்காஷி. நீ சுத்தி மக்களோட இருந்தாலும் மனசுல உள்ள காயம்லாம் ஆறும், இப்படி இருந்தா எப்படிடா ஆறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே இப்ப இங்க ஈனோ கட்டுறாங்க. ஈனோ ஒன்னு இந்த ஹேண்ட் சைனை போடுறா, அதான் எர்த் ஸ்டைல் ஹேண்ட் சைனை. அவ என்னெல்லாம் போடுறானோ எல்லாத்துக்கும் லிங்க் மூலியமா சொல்றா. எல்லாரும் ஒரே இடத்துல போடுறாங்க. பார்த்தா ஒரு வில்லேஜ்காரங்க மட்டும் போடல, 5 ஷினோபி வில்லேஜ்காரங்களும் போடுறானுங்க. ஏய் கக்காஷி நீ என்ன சொன்னாலும் அது வேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. உங்க கதை முடிஞ்சிட்டுன்னு சொல்றான் அவன். சடனா எர்த் ஸ்டைல் பெரியர் எல்லாவனும் போடுறானுங்க. பார்த்தா பி மேல இருந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கான் டெயில்டு பீஸ்ட் பாம்பு. ஆனா டெயில்டு பீஸ்ட் பாம்புக்கு ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு, ஏதோ ஒரு சின்ன கல்லு போட்ட மாதிரி இருக்கு அதுக்கு. பார்த்தா எல்லா பேரியரையும் ஓட்டச்சுக்கிட்டு அது அனல் வேகத்துல வருது. பார்த்தா ஸ்பீடு குறையவே மாட்டுக்கு. நான் நினைச்சதோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ஸுஜி பாத்துக்கிட்டு இருக்காரு. நருட்டோ வர வருத்தத்துல இருக்கான். என்னடா ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு லாஸ்ட் பேரியரும் தும்பா உடஞ்சு வந்துட்டு, ஆனா கில்லர் பி மாசா உள்ள வந்து தடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம உயிர் போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. டேய் கக்காஷி நீ உண்மை எல்லாத்தையும் மறந்துட்டு காமரேட்ஸோட மெமரியை வச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. டேய் இந்த நிஞ்சாவல்ல எவன் ஒருத்தர் ரூல்ஸ் பிரேக் பண்றானோ அவன் குப்பைக்கு சமன் சொல்றான் கக்காஷி. ஆனா அதுவே எவன் ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸை கைவிடுதானோ அவன் குப்பைக்கும் கீழன்னு சொல்றான். சொன்னு ஒபிட்டோ மிரண்டுட்டான். எவன் ஒருத்தன் காமரோட ஃபீலிங்கையே மதிக்கலையோ அவன் அந்த குப்பைக்கும் கீழைக்கும் கீழன்னு சொல்றான் கக்காஷி. கில்லர் பி தலைவன் வேற லெவலா தடுத்துக்கிட்டு இருக்கான். சடனா அது மறைஞ்சிட்டு முழிக்கானுக்கு என்னடா இது மறைஞ்சிட்டு எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு. டேய் ஒபிட்டோ உன்னோட பழைய மெமரியை நான் மறக்க மாட்டேன், இப்ப இருக்க உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அது மறைஞ்ச அடுத்த செகண்ட் தலைவன் இறங்கிட்டான். 4th நம்மள தான் டெலபோர்ட் பண்ணி கொண்டு போயிருக்கான். நான் எது லேட்
லேட்டா வந்துட்டான்னு சொல்லிட்டு கேட்கான். நீங்க எல்லாம் ஒன்னும் லேட்டா வரலப்பா, கரெக்டான டைம்ல தான் வந்திருக்கீங்க அப்பான்னு சொல்றான் நருட்டோ. யாரோட அப்பாடான்னு சொல்லிட்டு சக்குரா கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஆல்ரெடி தலைவன் வேற பக்கம் மார்க்கிங்க போட்டு வச்சிருக்கான். அந்த பாம்பை அங்க கொண்டு போய் இறக்கி விட்டு அங்க வெடிச்சு செதறிடுச்சு. நான் தான் மினாட்டோ நம்பிக்கைசே அந்த எக்ஸ்ப்ளோஷனை இங்க இருந்து கொண்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் தலைவன். அது வேற பக்கம் வெடிச்சு செதறுது. அந்த வெடிச்சு செதறல காத்து இங்க வர அடிக்கி. பார்த்தா அங்க வெடிக்கிறது, அந்த அட்டாக் இங்க வர தெரியுது இவங்களுக்கு. ஷாக்கு எங்க இருந்தா வந்துட்டு சொல்லிட்டு ஈனோ கத்திக்கிட்டு இருக்கா. டே நம்ம லக்கின்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமரு. ஒரு ஒளியமா தப்பிச்சமன்னு சொல்லிட்டு ரீஅனிமேஷன் கண்லா இது. நீங்க யாரு எதிரியோட ஆளான்னு சொல்லிட்டு சக்குரா கட்டுக்கிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க, நான் உங்களோட ஃப்ரெண்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபோர்த் ஹோகாகே நருட்டோ ஹீல் பண்றதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நீங்க நருட்டோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு மினாட்டா கேட்கான். நருட்டோ யோசிச்சுட்டு ஆமா 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 ஆமான்னு சொல்றான். அவன் வாய மூடான்னு சொல்லிட்டு நருட்டோ ஒரே அடி அடிக்கா. அடிச்சோடனே நருட்டோ செதறிட்டான். டேய் பேசி உன்னோட எனர்ஜி வேஸ்ட் ஆகான்னு சொல்லிட்டு கத்துறாவா. உன்ன மினட்டா முழிக்கான். என்னடா இவளை பாக்கல குஷினாக பார்க்க மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு உன்ன மினட்டா சொல்றான். என் பையனை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்களேன், அவனை ஹீல் பண்ணி விட்டு கொடுங்கலன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டேய் நருட்டோ உனக்கு எப்படிடா இவர் வருவாருன்னு தெரியும் சொல்லிட்டு சக்கரை கட்டுக்கிட்டு இருக்கா. அவரோட 9 சக்கரா வந்து நான் நோட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இன்னும் மிச்ச ஆளும் வரப்போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உன்ன ஈனோ சொல்ற யாரோ ஒருத்தங்க வாராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா வாராங்கன்னு சொன்னா அடுத்த செகண்ட் தேர்ட் ஹோகாகே இறங்கிட்டாரு. மினாட்டோ எப்பவும் போற நீ ஃபாஸ்டாவே இருக்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. லார்ட் தேர்ட் ஹோகாகே எங்க இருந்தா வந்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செகண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. லார்ட் ஃபோர்த் நீங்க என்னோட டெலபோர்டேஷன் ஜுட்ஸ்ல மாஸ் காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் செகண்ட் ஹோகாகே. சரி நம்ம இதை பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹோகாகே சொல்றாரு. லார்ட் ஃபர்ஸ்ட், லார்ட் செகண்ட், லார்ட் தேர்ட், லார்ட் ஃபோர்த் என்னடா 4 பேர் இறங்கி இருக்காங்க மொத்தமான்னு சொல்லிட்டு மிரண்டுட்டானுங்க அவனுங்க. ஆனா இப்ப வந்து அட்டாக்க நீங்க தான் தடுத்தீங்களா லார்ட் ஹோகாகேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்கான். யாரு உங்களை ரீஇன்வைட் பண்ணி வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓராச்சி மருதங்களை சம்மன் பண்ணி வர வச்சான்னு சொல்லிட்டு ராச்சி மாறு பண்ணானா அவன் எப்படா இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு முழிக்காங்க அவங்க. பழைய ஹோகாகே நம்ம பேட்டில சேர்ந்துட்டாங்கடா, இதுவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நட்ட சொல்றான் சக்கரை கவலைப்படாத, இன்னும் சில பேர் வர போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லி முடிக்க அடுத்த செகண்ட் மாதரா குதிச்சுக்கிட்டு வரான். டே காசிராமா உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, வாடா சண்டைக்குன்னு கத்துறான். டே மாதரா உன்னை அப்புறம் டீல் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டென்ட்ல நான் கண்ட்ரோல் பண்ண போறேன்னு சொல்றான் ஹாசிரமா. அப்படி சொன்னோடனே மாதருக்கு தலை தொங்கிருச்சு. எப்போ தலைவன் நம்மள மதிக்க மாட்டேங்கான்டான்னு சொல்லிட்டு பார்த்தா டென்ட்ல இவங்களை நோக்கி தான் அட்டாக் பண்ண வருது. டே நாட்டோ நீ சூப்பரா பண்ணிட்டா, இனிமேல் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு மினாட்டோ. உன்னோட ஃப்ரெண்டு சீக்கிரம் வர போறான், அவனும் நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான் சொல்றாரு அவரு. பார்த்தா அவர் சாஸ்கியை பத்தி தான் சொல்றாரு. பார்த்தா மினாட்டோ ஒரு மாதிரி பிரீத் பண்றது புகை மூட்டமா ஓடுதான். உடனே 9 உள்ள இருந்து மிரளுது. இது மினாட்டோலாடான்னு சொல்லிட்டு டே ஹோகாகேஸ் நம்ம யாருன்னு காட்டோமான்னு சொல்லிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஹோகாகே. சடனா வந்து மினாட்டோ வந்து 9 மோடுக்கு போறாரு. லார்ட் தேர்ட், லார்ட் செகண்ட் நீங்க ஏன் முன்னாடி வாங்க, நான் உங்களை அந்த பொசிஷன்ல கொண்டு போய் விடுதன்னு சொல்லிட்டு இருக்கான். சக்குரா முழிக்க பாக்கல நருட்டோ மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு மினாட்டோ இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கு 9 நருட்டோ 9 சண்டலுக்கா. எங்க அப்பாவை பத்தில எங்க அப்பா உண்மையில வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே உங்க அப்பா உன்னோட எனக்கு தாண்டா நல்லா தெரியும் சொல்லிட்டு இருக்கு 9 பழச யோசிச்சு பாக்காங்க. பார்த்தா ரீபர் டெட் சீல் போடல. பார்த்தா 9 பாதி சக்கரா மட்டும் தான் நருட்டோட கொடுத்துருப்பான், மிச்ச சக்கராவை அவன் எடுத்து வச்சிருப்பான். அதான் பேட் வைப்ரேஷன் அவன் கொண்டு போயிருப்பான். பார்த்தா மினாட்டோ 9 மோட வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருக்கான். டே அவன் என்ன சீல் பண்ணல பாதி உடம்பு அவன் உடம்புல வச்சுட்டான்டா, அதனாலதான் அந்த மோடுக்கு போறான்னு சொல்லிட்டு உடனே தேர்ட் ஹோகாகே கேட்காரு. ஆல்ரெடி உன்னோட மார்க்க போட்டுட்டு மினாட்டோன்னு சொல்லிட்டு கேட்காரு. ஆமான்னு சொல்றான் அவன். லார்ட் ஃபோர்த் நான் நினைச்சதோட நீங்க வேற லெவல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். லார்ட் செகண்ட் பார்த்தா நம்ம 4 முக்களையும் மார்க்கிங்க போட்டு தான் வச்சிருக்கான். சடனா மறைதாங்க 4 பேர் 4 முக்கள் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிஞ்சா ஆர்ட் 4 கிரிம்சன் ரே ஃபார்மேஷன் சொல்லிட்டு ஜுட்சுவை போட்டு விடுதாங்க. பார்த்தா ஒரு அரண் மாதிரி ஆக்குறாங்க. டென்ட்ல இந்த கூண்டுக்குள்ள வச்சு அடைக்காங்க. அவங்க 4 ஹோகாகே சும்மாவா மிரட்டிட்டு விடுதானுங்க அவனுங்க. இன்னும் நான் யாரும் காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆசிரமா. சேஜார்ட் கிரேசியஸ் டேஸ்டி கேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்சுவை போட்டு விடுதான். பார்த்தா ஒவ்வொரு டைம் லாக் பண்றான் ஆசிரமா. இது சிவப்பு கலர்ல அந்த பேரியர் இருக்குன்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருக்கான். நம்ம நினைச்சதோட அந்த பேரியர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. 4 ஹோகாகையும் சேர்ந்து இதை கிரியேட் பண்றாங்கன்னா அது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ லீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மைட் காய். அவ்வளவு சீக்கிரத்துல அவனை மூவ் பண்ண விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு ஆசிரமா. சொல்லி முடிச்சு அடுத்த செகண்ட் சாஸ்கி மாசா வந்து நின்னுகிட்டு இருக்கான். கரெக்டான சமயத்துல வந்த சாஸ்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. சக்குரா பாத்துட்டு மிரண்டுட்டா. சாஸ்கின்னு சொல்றா. சக்குரா இது நீ தானன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்கான். டேய் சாஸ்கி நீ இருக்கடா வந்தன்னு சொல்லிட்டு சக்குரா கேட்கா. உன்னை சுத்தி இருக்க எல்லாம் மிரண்டானுங்க. ஈனோ வேகமா போய் சாஸ்கியை பார்க்க போறா. ஈனோ நில்லு, அவன் நம்மளோட எனிமின்னு சொல்றான் சிக்கமாரு. பக்கத்துல இருந்து தள்ளியர்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜி. டே எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கீபா கத்துறான். கரெக்ட் தான் சாஸ்கி, நீ எதுக்கு இங்க வந்தன்னு சொல்லிட்டு சக்குரா கேட்கா. என்னெல்லாமோ நடந்துருச்சு, ஆனா இந்த விட நான் லீவ் வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் நான் லீவ் வில்லேஜ் ஹோகாகே அப்புறம் சொல்லிட்டு இருக்கான். ஹோகாகே ஆனன்னு சொன்னா அடுத்து எல்லாமே தலையும் தொங்கிருச்சு. இவனடா ஹோகாகே அப்புறம் சொல்லிட்டு கீபா கத்துதான். டே நீ என்ன ரோக நிஞ்சா பையன், நீ என்னடா ஹோகாகே அப்புறம் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சிக்கமர் சொல்றான். டே நீ பேசுற ரொம்ப தப்புடா, நீ ஆல்ரெடி ரோக நிஞ்சா ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டே நீ என்ன பத்தி என்ன விஷயம் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் வந்த வேலையை மட்டும் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. முன்னாள் காகேஸ் என்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால அந்த வில்லேஜுக்கு சேர்ந்து இந்த வில்லேஜ் நான் மாத்த போறேன்னு சொல்றான். அதனால தான் நான் ஹோகாகே அப்புறம் சொல்றான் சாஸ்கி. உன்னை இட்டாச்சி சொன்னது யோசிச்சு பார்க்க நருட்டோ. நீ ஹோகாகே ஆகி தான் மத்தவன் மதிக்கணும்னு இல்ல, நீ மதிக்கிற நிலைமைக்கு போனாலே நீ ஹோகாகே ஆயிரும்னு சொன்னதை சாஸ்கி உன் கையில விட்டுட்டு போனு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்க அவன். உடனே நருட்டோ சாஸ்கி பக்கத்துல நிக்கான். நான் தான் ஹோகாகே அப்புறம் சொல்றான் அவன். ஃபர்ஸ்ட் சொல்றாரு. நீங்க எல்லாரும் ஹோகாகே ஆறதுல இவ்வளவு ஹான போட்டி போட்டீங்கன்னு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதுல அவங்க சக்கரம் இன்ஃபியூஸ் பண்ணுங்கடா, நம்ம டென்ட்ல முதல்ல அடிச்சு நோருக்கும், அதுக்கப்புறம் மிச்சம் பேசிக்கிட்டோம்னு சொல்றாரு.
சொல்றாரு அவரு. சக்குரா என்னை ஹீல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்காம, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இனிமேல் நான் பாத்துக்கிட்டு சொல்றான் அவன். வாசாஸ்கி போன்னு சொல்லிட்டு 2 பேரும் அனல் வேகத்துல போறாங்க. பார்த்தா சக்குரா மாசா வந்து நின்னுட்டு இருக்கா பக்கத்துல. சக்குரா அப்படின்னு சொல்லிட்டு நட்ட சொல்லிட்டு இருக்கான், என்னை பார்த்தா வீக்கான உமன் மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு அவ கேக்கா. உங்க ஈக்குவலுக்கு நான் வரல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவ கேக்கா. நீங்க 2 பேரும் மட்டும் லெஜெண்டரி சன்னின் ஸ்டூடெண்ட் கிடையாதுடா, நானும் லெஜெண்டரி சன்னின் ஸ்டூடெண்ட் தான் சொல்றாவா. நானும் டீம் 7ல ஒரு மெம்பர்னு சொல்றா, அதெல்லாம் நானும் களத்துல நிப்பன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்படி சொன்ன நரட்டோ சந்தோஷப்படுறான். டீம் 7 கடைசியா ஒண்ணு சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். சக்குரா சாஸ்கி நம்ம யாருன்னு கட்டுவோம் சொல்றான் நாட்டோ. சரின்னு சொல்றாவா. உங்களை பாக்கல பழைய மெமரி எல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு இருக்கா ஈனோ. சரி வில்லேஜ் கண்டி ஹெல்ப் பண்ண வந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு சந்தோஷம் தான் சொல்றான் ஷிகமாரு. கிளாஸ்மேட் எல்லாரும் ஒன்னா இருக்குமே, இதுவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜி. நான் தாண்டா ஹொகாகே போறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் கீபா. சீனா சொல்றான், மன்னிச்சுடா, இப்போ உன்னை யாருமே மதிக்கல, அதனால கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்லிட்டு இருக்கான். சாஸ்கி சடனா வந்தனால யாருக்கு என்ன பண்ணணுமே ஒன்னும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை ஹினாட்டா சொல்றா, கீபா நீ என்ன சொன்னி அதை நான் கேட்டுக்கிட்டேன்னு சொல்றாவா. உன்னை பார்த்தா டீம் 7 ரெடி ஆயிட்டாங்க. சரி வாங்கடா நம்ம கிளாஸ்மேட் எல்லாரும் என்ன செய்வோம்னு சொல்லிட்டு காட்டுன்னு சொல்லிட்டு நட்ட சொல்றான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. See you, bye.